ஹவாரிஜுடைய சிந்தனையை கொன்ற இந்த முஃப்தி உமர் ஷரீப், ஹவாரிஜ் சிந்தனைக்கு மாறிக்கொன்ற இந்த முஃப்தி உமர் ஷரீஃபை போன்ற பேச்சாளர்கள், அவர்களுடைய உரைகளை நாங்கள் கேட்டு ஏமாந்து போகக்கூடாது. உமர் ஷரீப் என்ற இந்த வலிகேடன் ஸலஃப் ஸாலிஹீன்களுடைய அகீதாவிலிருந்து வெளியாகிவிட்டான். அஹ்லு சுன்னah வல் ஜமாஅத்துடைய அகீதாவிலிருந்து வெளியாகின ஒரு நபர்தான் இந்த உமர் ஷரீப். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு தஆலா வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الكلام كلام الله وخير الهدى هدى محمد رسول الله صلى الله عليه وسلم. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புமிக்க சகோதரர்களே, எங்களுடைய ரப்பான அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய மேலான பேச்சான அல் குர்ஆனுல் கரீமில் கூறுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்பட்டு வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள். அதேபோல் ரசூலுல்லாஹ்வுக்கும் கீழ்ப்பட்டு வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், அதேபோல் உங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு, மன்னர்களுக்கு, உங்களுடைய அரசிலே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கட்டளையிட்டுள்ளான். எனவே எங்களுக்கு ஒரு தெளிவான விடயம், நாங்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்றால் கட்டாயம் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும். அதற்காக தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களை படைத்துள்ளான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்க வேண்டும் என்பதற்கு தவிர அவர்களை நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா. அதேபோல் அல்லாஹ் கூறுகிறான், வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், உமக்கு மரணம் வந்து அடையும் வரை உம்முடைய ரப்பை நீர் வணங்கி வருவீர் என்று அல்லாஹ் கூறுகிறான்.
அல்லாஹ்வுக்கு வணக்கத்தை செலுத்துவது என்பதன் கருத்து என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்பட்டு நடப்பது. அதேபோல் அவன் அனுப்பிய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் வழிபட்டு நடப்பது. அதேபோல் முக்கியமாக இந்த ஆயத்திலிருந்து நாங்கள் பெறக்கூடிய ஒரு கோட்பாடு என்னவென்றால் சகோதரர்களே, நம்பிக்கை கோட்பாடான மிகவும் அடிப்படையான ஒரு அம்சம், நாங்கள் ஒரு முஸ்லிம் நாட்டில் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு கீழே வாழ்ந்து வந்தால் கட்டாய கடமையாக நாங்கள் அவர்களுக்கு வழிபட்டு நடப்பது, அவர்கள் கட்டளையிடக்கூடிய அம்சங்களிலே அவர்களுக்கு வழிபட்டு நடப்பது, அந்த விடயங்களில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முரணாகவோ ரசூலுல்லாஹ்வுக்கு முரணாகவோ நடந்து கொள்ள விட்டால் நாங்கள் அவர்களுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும். எனவேதான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ உலில் அம்ரி மின்கும், அவனுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும், அவனுடைய தூதருக்கும் வழிபட்டு நடக்க வேண்டும் என்று 2 தடவையாக அத்தீஉ என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் வ உலில் அம்ரி மின்கும் என்றும் போது வெறுமனே வாவுல் அத்ஃப் அதை மட்டும்தான் அல்லாஹ் கூறி காட்டியுள்ளான். காரணம், நாங்கள் எப்பொழுது ஆட்சியாளர்களுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முரணாக நடந்து கொள்ளாவிட்டால், எனவே எந்த விடயத்தில் அவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் முரணான அம்சமாக எங்களுக்கு கட்டளையிடுகிறார்களோ அப்பொழுது நாங்கள் அவர்களுக்கு வழிபட்டு நடக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், லா தாஅத லிமக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக், அல்லாஹ்வுக்கு வழிபடாமல் நடக்கக்கூடிய அம்சங்களுக்கு ஒரு படைப்பினத்துக்கு அந்த அம்சத்தில் நாங்கள் வழிபட்டு நடக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எந்த விடயத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாமல் ஒரு பாவமாக இருக்கின்றதோ அந்த விடயத்தில் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு அவர்களுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் வழிபட்டு நடக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதேபோல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னமத் தாஅ ஃபில் மஅரூஃப், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாங்கள் வழிபட்டு நடக்கும்போது அவர்கள் நலவை கொண்டு ஏவினால்தான் நாங்கள் அவர்களுக்கு கீழ்ப்பட்டு நடக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே எங்களுடைய ஆட்சியாளர்கள் முஸ்லிம் சமூகங்களில் முஸ்லிம் நாடுகளில் ஆட்சியாளர்களாக மன்னர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் வழிபட்டு நடக்க வேண்டும். எப்பொழுது அவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முரணாக நடந்து கொள்ளாமல் இருக்கும் நிலைப்பாட்டில் எங்களுக்கு கட்டளையிடுகிறார்களோ, அந்த கட்டளையிலே அல்லாஹ்வுக்கு முரண்பாடு இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு முரண்பாடு இல்லை, அப்பொழுது நாங்கள் அவர்களுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும். இதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅஹ் அவர்களுடைய முக்கிய ஒரு அடிப்படையான கோட்பாடாக இருக்கின்றது. அதேபோல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஸஹீஹ் புகாரிலே முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அலல் மர்இல் முஸ்லிம் அஸ்-ஸம்உ வத்-தாஅ ஃபீமா அஹப்ப வ கரிஹ இல்லா அன் யு'மர பிமஅஸியஹ் ஃபஇன் உமிர பிமஅஸியஹ் ஃபலா ஸம்அ வலா தாஅ. நிச்சயமாக கட்டாய கடமையாக ஒரு முஸ்லிம் நபர் மீது கடமையாக இருக்கின்றது,
அந்த நபர் தன்னுடைய ஆட்சியாளர்களுக்கு செவிமெடுத்து வழிபட்டு நடப்பது அவர் விரும்பக்கூடிய அம்சமாக இருந்தாலும் சரி, வெறுக்கக்கூடிய அம்சமாக இருந்தாலும் சரி. எதிலே தவிர என்றால் அவர்கள் அல்லாஹ்வுக்குரிய பாவத்தை கொண்டு ஏவாமல் இருக்கும் நிலைப்பாட்டில். ஆனால் அவர்கள் பாவங்களை கொண்டு கட்டளையிட்டால் அவர்களுக்கு ஒருபோதும் செவிமடுக்கக்கூடாது, அவர்களுக்கு வழிபட்டு நடக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். இந்த வகையில் தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இந்த ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறார். எந்த ஒழுக்கம் என்றால், நாங்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்கள், முஸ்லிம் நாடுகளிலே மன்னர்களாக, அரசிலே அதிபதிகளாக, ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய அந்த மன்னர்களோடு, ஆட்சியாளர்களோடு நாங்கள் எந்த அளவுக்கு அதபை, ஒழுக்கத்தை கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இந்த ஹதீஸிலே தெளிவுபடுத்தி காட்டுகிறார். நாங்கள் அவர்களுக்கு வழிபட்டு நடப்போம், அவர்களுக்குரிய சங்கையை கொடுப்போம், அவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுப்போம், அவர்களுக்குரிய நசீஹத்தை கொடுப்போம். ஆனால் அவர்கள் பாவத்தை கொண்டு எங்களுக்கு கட்டளையிட்டால் அதிலே நாங்கள் அவர்களுக்கு வழிபட்டு நடக்க மாட்டோம். இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய நிலைப்பாடாக இருக்கின்றது, அவர்களுடைய கோட்பாடாக இருக்கின்றது. அதனால் தான் இந்த அம்சத்தை, ஆட்சியாளர்களுடைய அம்சத்தை, மன்னர்களுடைய, முஸ்லிம் மன்னர்களுடைய அம்சத்தை, இந்த விடயத்தை உலமாக்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் அவர்களுடைய அகீதா புத்தகங்களிலே குறிப்பிட்டுள்ளார்கள். காரணம், இந்த விடயத்தில் அஹ்லுல் பித்அத்வாலிகள் அஹ்லு சுன்னாவோடு முரண்படுகிறார்கள். அஹ்லு சுன்னாவோடு, அவர்களுடைய கோட்பாடுகளோடு, அகீதாவோடு அஹ்லுல் பித்அத்வாலிகள், ஹவாரிஜிகள், அதேபோல் மற்ற பித்அத்வாலிகள் இந்த விடயத்தில் முரண்பாடுகிறார்கள், முரண்பாடாக நடந்து கொள்கிறார்கள். அபூ கிலாபா ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார், ஒரு ஸலஃபிலே இருக்கக்கூடிய பெரும் ஒரு ஆலிம், மப்ததா அஹதுன் பித்அ இல்லா வரா அஸ்-ஸைஃப், எந்த ஒரு நபர் ஒரு பித்அத்தை உருவாக்குகிறாரோ அவர் நிச்சயமாக வாளை எடுத்து தன்னுடைய ஆட்சியாளர் மீது வெளியே போய் போராடுவார் என்று அபூ கிலாபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அதேபோல் அவருடைய மாணவரான இன்னும் ஒரு ஸலஃபு ஸாலிஹீன்களே வரக்கூடிய பெரும் ஒரு ஆலிம் அய்யூப் அஸ்-சக்தியானி, அவர்கள் பித்அத்வாலிகளை ஹவாரிஜ் என்று கூறுவார்கள், அழைப்பார்கள். அவர்கள் கூறிய ஒரு கூற்று என்னவென்றால், இன்னல் ஹவாரிஜ் இஹ்தலஃபு ஃபில் இஸ்ம் வஜ்தமஉ அலா ஸைஃப், நிச்சயமாக ஹவாரிஜிகள் என்றால் சகோதரர்களே, அது ஹாரிஜ் என்ற அதனுடைய பன்மையாக இருக்கின்றது. ஹவாரிஜிகள் என்றால் அரபு மொழியில் ஸலஃபு ஸாலிஹீன்கள் மத்தியில், அஹ்லு சுன்னாவில் மத்தியில் யார் முஸ்லிம்களுக்கு எதிராக ஆயுதங்களை எடுத்து வெளியே போகிறார்களோ, முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு, வாள்களை எடுத்துக்கொண்டு வெளியாகி போய் போராட்டம் செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல் ஹவாரிஜ் என்று கூறுவார்கள். எனவே அய்யூப் அஸ்-சக்தியானி ரஹிமஹுல்லாஹ் அவர் பித்அத்வாலிகளை, அனைத்து பித்அத்வாலிகளையும் அவர்கள் ஹவாரிஜ் என்று கூறுவார்கள். காரணம், எந்த ஒரு பித்அத்வாலி பித்அத்தை உருவாக்குகிறாரோ அவருடைய முடிவு எங்கே போய் முடியும் என்றால், அவர்
ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடுவதற்காக வெளியே சென்று போவார். அதனால் தான் அவர்கள் ஹவாரிஜிகள் என்று அபு கிலாபா கூறுகிறார். அதே போல் அவருடைய மாணவரான அய்யூப் அஸ்-சக்தியானி, பிரபல்யமான ஒரு ஆலிம், இமாம், சலஃபு சாலிஹீன்களிலே வரக்கூடிய பிரபல்யமான ஒரு இமாம் அய்யூப் அஸ்-சக்தியானி கூறுகிறார், இன்னல் ஹவாரிஜ் இக்தலஃபு ஃபில் இஸ்ம். ஹவாரிஜிகள், பித்அத்வாலிகள், அவர்கள் வெவ்வேறுபட்ட பெயர்களை கொண்டவர்கள், அதாவது வெவ்வேறுபட்ட குரூப்களாக இருப்பார்கள், அதாவது கூட்டங்களாக இருப்பார்கள், வெவ்வேறு பெயர்களை கொண்ட கூட்டங்கள். ஆனால் அவர்கள் அனைவர்களும் ஒன்று சேரக்கூடிய அம்சம் என்னவென்றால் அல சைஃப், வாளை காணுவார்கள். அதாவது வாளை எடுத்துக்கொண்டு ஆட்சியாளர்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் வெளியேறி போய் போராடப் போவார்கள், ஆர்ப்பாட்டம் செய்வார்கள், முஸ்லிம்களை கொலை செய்ய முயற்சி செய்வார்கள். முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக வெளியேறி போய் ஆயுதங்களோடு அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்வார்கள். இதுதான் ஹவாரிஜ்களுடைய போக்கு. எனவே பித்அத்வாலிகளுடைய பித்அ, அந்த பித்அத்து இவர்களை இந்த முடிவில் போய் ஆக்கிவிடும். எனவேதான் சகோதரர்களே, பித்அத் என்பது அற்பமான ஒரு அம்சம் அல்ல. பித்அத் என்பது அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிரான ஒரு எதிரி. அந்த எதிரி ஷைத்தானால் உருவாக்கப்பட்ட இந்த எதிரி எங்கே போய் அந்த கூட்டங்களை முடித்துவிடும் என்றால் ஹுரூஜில் முடித்துவிடும். முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம்களுடைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வெளியேறி போய் போராட்டங்களை செய்யும் அளவுக்கு அந்த படித்தரத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்த்துவிடும், முடித்துவிடும். இதுதான் பித்அத்துடைய முடிவு, பித்அத்வாலிகளுடைய முடிவு என்பதை நாங்கள் நன்றாக அறிந்து கொண்டிருக்க வேண்டும். எனவேதான் பித்அத்திலிருந்து, பித்அத்துகளை உருவாக்கியதிலிருந்து நாங்கள் வெகு தூரம் இருக்க வேண்டும். பித்அத்துகளிலே ஒரு தீய ஒரு அம்சம் தான் ஹுரூஜ் அலல் ஹுக்காம். முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக, மன்னர்களுக்கு எதிராக ஆயுதங்களை சுமர்ந்து கொண்டு வெளியாகி போய் அவர்களுக்கு எதிராக நாங்கள் புரட்சிகளை, போராட்டங்களை, குழப்பங்களை உருவாக்குவது. தற்போதைய காலத்தில் அல் காயிதா வல் தாயிஷ் என்ற கூட்டங்கள் செய்யக்கூடிய இந்த அட்டூழியம், இந்த ஃபித்னா, இதுதான் அவர்களுடைய ஃபித்னாவாக இருக்கின்றது. யாருடைய ஃபித்னா? ஹவாரிஜிகளுடைய ஃபித்னா. ஹவாரிஜிகளுடைய ஃபித்னா என்னவென்றால், எப்பொழுதும் அவர்களுடைய நோக்கம் முஸ்லிம் நாடுகளில் முஸ்லிம் ஆட்சியாளர்கள், மன்னர்களுக்கு எதிராக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வெளியாகி போய் முஸ்லிம் நாடுகளில் புரட்சிகளை, ஆர்ப்பாட்டங்களை, குழப்பங்களை, போராட்டங்களை உருவாக்கி அந்த ஆட்சியாளர்களை ஒழிக்க முயற்சி செய்வது. இதன் மூலமாக அவர்கள் ஒருபோதும் இஸ்லாத்துக்கு பணிவிடை செய்யவில்லை, மாறாக இஸ்லாத்துக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய எதிரிகளுக்குத்தான் இவர்கள் பணிவிடை செய்கிறார்கள். எனவேதான் இஸ்லாத்துடைய எதிரிகள் இந்த மாதிரி பெயர்களை மீடியாக்களில் வெகு விரைவாக அவர்கள் மீடியாக்களில் இதை போட்டு குழப்பங்களை மக்களுக்கு மத்தியில் உருவாக்க முயற்சி செய்வார்கள். இஸ்லாத்துக்கான ஒரு கெட்ட தோற்றத்தை அவர்கள் இந்த பெயர்களை உபயோகித்து கொடுப்ப பார்ப்பார்கள். யாருடைய பெயர்கள்? காயிதா, தவாயிஷ் என்ற பெயர்களை எப்பொழுதும் மீடியாக்களில் போட்டு இஸ்லாத்துக்குரிய ஒரு கெட்ட தோற்றத்தை அவர்கள் கொடுக்க பார்ப்பார்கள். எனவே இந்த மாதிரி கூட்டங்கள், ஹவாரிஜ் கூட்டங்கள் ஒருபோதும் இஸ்லாத்துக்கு ஒரு பணிவிடையும் செய்யவில்லை, மாறாக
இஸ்லாத்துக்கு எதிராகத்தான் அவர்கள் எதிரிகளுக்கு பணிவிடை செய்கிறார்கள். வல் இயாது பில்லாஹ். இஸ்லாத்துடைய எதிரிகள் இந்த மாதிரி கூட்டங்களை உருவாக்கி, இந்த மாதிரி சிந்தனைகளை உருவாக்கி இஸ்லாமிய நாடுகளில் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் ஃபித்னாக்களையும் உருவாக்கி அதன் மூலமாக முஸ்லிம்களை பலகீனப்படுத்துகிறார்கள். முஸ்லிம்களுக்கும் அவர்களுடைய ஆட்சியாளருக்கும் மத்தியிலே குழப்பங்களை உருவாக்கி, எதிர்ப்புகளை உருவாக்கி, கோபங்களை உருவாக்கி, ஆர்ப்பாட்டங்களை உருவாக்கி, அவர்களுக்கு மத்தியிலே வெறுப்பை உருவாக்கி இந்த மாதிரி முஸ்லிம் நாடுகளை ஒழிக்கிறார்கள். யார் மூலமாக? இந்த ஹவாரிஜிகள் மூலமாக. எங்களுக்கு நன்றாக தெரிஞ்ச ஒரு அம்சம் என்னவென்றால், ஷியாக்களை சபஇய்யா என்ற ஷியாக்களை முதலாவதாக உருவாக்கினவர்கள் யஹூதுகள். அப்துல்லா இப்னு சபா அல் யஹூதி என்ற நபர்தான் ஷியாக்களை ராஃபிதாக்களை உருவாக்கிய, அந்த கூட்டத்தை உருவாக்கிய நபராக இருந்தார். அந்த நபர் மூலமாகத்தான் எகிப்து நாட்டிலிருந்தே மற்ற நாடுகளில் இருந்து ஹவாரிஜிகள் வெளியே வந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த அந்த ஹவாரிஜிகளுடைய ஃபித்னா எங்கே ஆரம்பிக்கப்பட்டது என்றால், இந்த யஹூதிகளால் உருவாக்கப்பட்ட அப்துல்லா இப்னு சஹபா அல் யஹூதி அந்த நபர் மூலமாகத்தான். எனவே சகோதரர்களே, அந்த ஹவாரிஜிகளை உருவாக்கிய இந்த அப்துல்லா இப்னு சபா அல் யஹூதி ஒரு யஹூதியாக இருக்கிறார். எனவே நாங்கள் இதனை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருபோதும் ஏமாந்து போகக்கூடாது. இந்த முஸ்லிம்களுடைய பிள்ளைகள் சில வேளைகளில் அவர்களுடைய மகன்மார்கள் இந்த மாதிரி சிந்தனைகளை செவிமடுத்து மீடியாவில் பார்த்து ஏமாந்து போய் இந்த கூட்டங்களில் போய் சேர்ந்து கொண்டு அழிந்து ஒளிந்து போகிறார்கள். வல் இயாது பில்லாஹ். காரணம், இது யாருடைய சந்திரம், யாருடைய ஒரு சூழ்ச்சியாக இருக்கின்றது? இது யஹூதிகளுடைய சூழ்ச்சி. யஹூதிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சி இந்த மாதிரி கூட்டங்களை உருவாக்குவது. இஸ்லாத்தில் இந்த மாதிரி கூட்டங்களை உருவாக்கி முஸ்லிம்களுக்கு மத்தியில் குழப்பங்களை செய்ய வைப்பது, முஸ்லிம்களுக்கும் அவர்களுடைய ஆட்சியாளர்களுக்கும் மத்தியில் கோபங்களை, வெறுப்புகளை உருவாக்குவது, இதுதான் யஹூதிகளுடைய மிக முக்கிய ஒரு அடிப்படையான ஒரு சூழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த சூழ்ச்சியில் இருந்து வெளியே வந்த ஹவாரிஜிகள் தான் யாரால் அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள்? அப்துல்லா இப்னு சபா அல் யஹூதி. நீங்கள் சரித்திரத்தை போய் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால், இந்த ஹவாரிஜிகள், ஹாரிஜி சிந்தனை இஸ்லாமிய மன்னர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு எதிராக போக வேண்டும். ஆயுதங்களை நாங்கள் சுமர்ந்து வெளியாகி போய் அவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை, குழப்பங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அவர்களை கொலை செய்ய வேண்டும். அவரை பின்பற்றி வழிபட்டு நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களையும் நாங்கள் காஃபிர்கள் என்று கூறி அவர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்று இந்த அளவுக்கு வெகு தீய அகீதாவை, சிந்தனை கொண்ட இந்த ஹவாரிஜிகள் யாரால் உருவாக்கப்பட்டார்கள் சகோதரர்களே? இந்த யஹூதிகளால் உருவாக்கப்பட்டவர்கள். எனவேதான் இந்த யஹூதிகளுக்கு இந்த காலத்தில் இந்த மீடியாக்களுக்கு பின்னே இருந்து கொண்டு இந்த காயிதா, தாயிஷ் என்ற கூட்டங்களை வெளிப்படுத்தி காட்டி பிரபல்யமாக்கி, எப்பொழுதும் அவர்களை பிரபல்யமாக்கி இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கெட்ட தோற்றத்தை உருவாக்கி மக்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு இவ்வாறு அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியாகவும் சதியாகவும் இருக்கின்றது. வல் இயாது பில்லாஹ். எனவே சகோதரர்களே, இந்த அம்சத்தில் நாங்கள் மிகவும் முக்கியமாக உறுதியான ஒரு அகீதாவை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த அகீதாவில் ஸலஃபு ஸாலிஹீன்கள் இருந்தார்களோ அந்த அகீதாவில் நாங்கள் இருக்க வேண்டும். இதுதான் ஸலஃபிய்யா.
இதுதான் சலஃபியா, இதுதான் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ. இந்த அம்சத்தில் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ உலமாக்கள், அஇம்மாக்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் அவர்களைப் போல் நாங்களும் நடந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு அவர்கள் ஹவாரிஜிகளிலே இருந்து எச்சரிக்கையாக இருந்தார்கள். முஸ்லிம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மன்னர்கள், முஸ்லிம் ஆட்சியாளர்கள், அவர்களோடு நாங்கள் எந்த அளவுக்கு அதபாக நடந்து கொள்ள வேண்டும், பித்னாக்களை உருவாக்காமல், குழப்பங்களை உருவாக்காமல் முஸ்லிம் நாடுகளை நாங்கள் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எவ்வாறு ஸலஃபு ஸாலிஹீன்கள் இந்த விடயத்தில் நடந்து கொண்டார்கள் என்பதனை நாங்கள் நன்றாக அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும். உமர் ஷரீப், முஃப்தி உமர் ஷரீப் என்ற ஹாரிஜியான ஹவாரிஜுடைய சிந்தனையை கொன்ற இந்த முஃப்தி உமர் ஷரீப், ஹவாரிஜி சிந்தனைக்கு மாறிக்கொன்ற இந்த முஃப்தி உமர் ஷரீஃபை போன்ற பேச்சாளர்கள், அவர்களுடைய உரைகளை நாங்கள் கேட்டு ஏமாந்து போகக்கூடாது. உமர் ஷரீப் என்ற இந்த வழிகேடன் ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய அகீதாவிலிருந்து வெளியாகிவிட்டான். அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய அகீதாவிலிருந்து வெளியாகின ஒரு நபர்தான் இந்த உமர் ஷரீப். அவன் பேசக்கூடிய பேச்சுகளை நீங்கள் கேட்டால், செவிமெடுத்தால் நன்றாக உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் எங்கே போய் முடிந்து விட்டான் இந்த வழிகேடன் முஃப்தி உமர் ஷரீப். நாங்கள் ஏற்கனவே இந்த வழிகேடனுக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்தோம். அவனுடைய தாவத்தை அவன் பாதுகாத்துக் கொள்ளுமாறு, இந்த மாதிரி ஹவாரிஜியுடைய சிந்தனைகளை விட்டுவிடுமாறு. ஆனால் இந்த நபர் எல்லைகளை மீறி தொடர்ந்தும் ஹவாரிஜிகளுடைய சிந்தனைகளை மக்களுக்கு மத்தியில் பரவச் செய்து வாலிபர்களை ஏமாற்றி முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக, மன்னர்களுக்கு எதிராக பேசி விமர்சனம் செய்து அவர்களை திட்டி இந்த மாதிரி குழப்பங்களையும் வெறுப்பையும் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில், வாலிபர்களுடைய உள்ளத்தில் உருவாக்கி இருக்கிறான். எனவே இது பெரிய ஒரு அநியாயமாக இருக்கின்றது. முஃப்தி உமர் ஷரீப் இந்த வகையில் ஹவாரிஜிகளுடைய சிந்தனையை கொண்ட ஒரு வழிகேடனாக ஆகிவிட்டான். எனவே சகோதரர்களே, நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹு தஆலா இந்த முஃப்தி உமர் ஷரீஃபிற்கான தெளிவான ஒரு மறுப்பு இன்ஷா அல்லாஹ் வரும். அதற்கு முன்னே நாங்கள் குர்ஆன் சுன்னah மூலமாக, ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய வழி மூலமாக, அவர்களுடைய அகீதா மூலமாக, அவர்களுடைய சரியான சிந்தனை மூலமாக, ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து நாங்கள் இவ்வாறு முஸ்லிம் நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மன்னர்கள், ஆட்சியாளர்களோடு எந்த அளவுக்கு நாங்கள் அதபை கொண்டு, ஒழுக்கத்தை கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நாங்கள் ஆராத பூர்வமாக அறிந்து கொள்ள முதலாவதாக முயற்சி செய்வோம். சகோதரர்களே, ஸஹீஹுல் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அலைக பிஸ்ஸம்இ வத்தாஅ ஃபீ உஸ்ரிக வ யுஸ்ரிக வ மன்ஷதிக வ மக்ரஹிக வ ஆஸரத்தின் அலைக். நீ கட்டாயமாக, உன் மீது கடமையாக இருக்கின்றது, முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு, மன்னர்களுக்கு நீ அவர்களுடைய பேச்சை செவிமடுத்து அவர்களுக்கு வழிபட்டு நடப்பது உன் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. நீ ஒரு இலகுவான நிலைப்பாட்டில் இருந்தாலும் சரி, கஷ்டமான நிலைப்பாட்டில் இருந்தாலும் சரி, நீ சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருந்தாலும் சரி, நீ வெறுப்பில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டிலாக இருந்தாலும் சரி, நீ முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு செவிமடுத்து வழிபட்டு நடக்க வேண்டும் என்று கூறிவிட்டு ரசூலுல்லாஹ் கூறுகிறார், வ அஸரத்தின் அலைக். அவர்கள் எந்த அளவுக்கு என்றால், சில உலக ரீதியான அம்சங்களை அவர்களுக்கு தாமே எடுத்துக் கொண்டிருந்தால் அந்த நாட்டில், அப்படி இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு தர்பியா கொடுக்கிறார், ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். சந்தேகம் இல்லாமல் சில ஆட்சியாளர்கள்
அவர்கள் ஆட்சியிலே வரும்போது அவர்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றி சில உலக ரீதியான அம்சத்தை அந்த நாட்டில் இருந்து அவர்களுக்கே என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது புத்திசாலித்தனம் அல்ல, நாங்கள் அதற்காக வேண்டி அந்த ஆட்சியாளருக்கு எதிராக போராட்டங்களை குழப்பங்களை உருவாக்கி ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வெளியேறி போய் இந்த மாதிரி அநியாயங்களை செய்வது, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய தர்பியாவாக இருக்கின்றது. அதே போல் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அம்சத்தை தெளிவுபடுத்துகிறார் என்றால், சகோதரர்களே, சஹீஹ் முஸ்லிமிலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இஸ்மஉ வ அத்தீஉ வ இன் இஸ்துஅமில அலைக்கும் அப்துன் ஹபஷி கஅன்ன ரஅஸஹு ஜபீபா. நீங்கள் உங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள், செவிமடுத்துக் கொள்ளுங்கள், வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள். எனவே நாங்கள் எங்களுடைய ஆட்சியாளர்கள், ஒரு முஸ்லிம் நாட்டில் ஒரு ஆட்சியாளர் இருக்கும் போது அவரை கண்ணியப்படுத்தி அவமானப்படுத்தாமல், அவரை நாங்கள் திட்டாமல் ஏசாமல் அவருக்கு செவிமடுக்க வேண்டும். அவர் ஒரு முஸ்லிமாக இருக்கும் வரையில் செவிமடுத்து அவருக்கு நாங்கள் வழிபட்டு நடக்க வேண்டும். அந்த ஆட்சியாளர் இத்தியோப்பியா நாட்டை சேர்ந்த, ஹபஷி நாட்டை சேர்ந்த, அபிசீனியா நாட்டை சேர்ந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு அந்த ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு நபர் ஆட்சியாளராக மாறினாலும் சரி, முஸ்லிமாக இருக்கும் வரையில் அந்த ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் கீழ்பட்டு செவிமடுத்து கீழ்பட்டு நடக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸில் வந்துள்ளது. அதே போல் சஹீஹ் முஸ்லிமிலே அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், இன்ன கலீலி அவ்சானி அன் அஸ்மஅ வ அத்தீ வ இன் கான அப்தன் முஜத்தஅல் அத்ராஃப். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வசியத் கொடுத்துள்ளார்கள். அதனால் தான் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், என்னுடைய மிகவும் உரப்பான கலீல் ரசூலுல்லாஹ் எனக்கு கொடுத்த வசியத் என்னவென்றால், நான் ஆட்சியாளர்களுக்கு செவிமடுத்து வழிபட்டு நடக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், அந்த ஆட்சியாளர் ஒரு அடிமையாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த, ஹபஷி நாட்டை சேர்ந்த ஒரு அடிமையாக இருந்தாலும் சரி, அந்த அடிமை ஆட்சிக்கு வந்துவிட்டால், ஒன்றோ தேர்ந்தெடுக்கப்பட்டோ இல்லாவிட்டால் இன்னும் ஒரு வழியில் அந்த நபர் அந்த ஆட்சியை கைப்பற்றி விட்டார், அந்த ஆட்சியாளருக்கு ஒரு அடிமையாக இருந்தால் சரி, ஆட்சியை கைப்பற்றி விட்டார், ஆட்சிக்கு வந்து விட்டார், ஒரு முஸ்லிமாக இருந்து ஆட்சிக்கு வந்து விட்டால், அந்த நாட்டை அந்த நபர் கைப்பற்றி ஆட்சியை எடுத்துக்கொண்டால் நாங்கள் செவிமடுத்து கீழ்பட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்தாக இருந்தது என்பதனை ஹதீஸ் அபீ தர் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இது ஸலஃபு ஸாலிஹீன்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், அத்பா' தாபிஈன்கள் அனைவர்களும் ஏகோபித்து எடுத்த ஒரு முடிவாகவும் இருக்கின்றது, இஜ்மாவாக இருக்கின்றது. அல் காதி இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அஜ்மஅல் உலமா அலா உஜூபி தாஅத்தில் இமாம் ஃபீ கைரி மஅசியத்தின் என்று கூறுகிறார்கள். அனைத்து உலமாக்களும் ஏகோபித்த ஒரு முடிவு என்னவென்றால், கட்டாய கடமையாக எந்த ஒரு ஆட்சியாளர் இமாமாக இருக்கின்றாரோ அவருக்கு வழிபட்டு நடப்பது. எதிலே தவிர என்றால், அவர் பாவங்களை கொன்று ஏவினாலே தவிர என்று கூறுகிறார். எனவே அதே போல் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா கூறுகிறார், தாஅத்து உலாத்தில் உமூர் வ முனாஸஹத்துஹும் வ வாஜிபுன் அலல் முஸ்லிம். ஆட்சியாளர்களுக்கு கீழ்ப்பட்டு நடப்பதும், அவர்களுக்கு நஸீஹா கொடுப்பதும், இஹ்லாஸோடு அவர்களை சீர்படுத்தக்கூடிய அம்சங்களை அவர்களுக்கு நாங்கள் நஸீஹாவை கொடுப்பதும் ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கின்றது. வ இன் இஸ்தஅஸரு அலை, அவர்கள் சில உலக ரீதியான பொருட்களை அவர்களுக்கு தாமே எடுத்துக்கொண்டிருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இந்த அளவுக்கு இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிமுடைய கடமை, ஒரு முஸ்லிம் நாட்டில் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு, மன்னர்களுக்கு அவர்கள் வழிபட்டு நடப்பதும், அவர்களுக்கு நஸீஹா கொடுப்பதும், அவர்களுக்கு உபதேசம் செய்வதும், அவர்களுக்கு ஒரு உள தூய்மையோடு இஹ்லாஸோடு நடந்து கொள்வது,
அவர்களுக்கு நலவை நாடி அவர்களுக்கு நசீஹத் செய்வது, அவர்களை சீர்படுத்துவதற்காக அவர்களுக்குரிய உபதேசங்களை கண்ணியத்தோடு கொடுப்பது, இதுதான் முஸ்லிம் நாடுகளை சீர்படுத்தும். இவ்வாறு நடக்காமல் ஹவாரிஜிகளுடைய சிந்தனை கொண்டு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வெளியே போய் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு, மன்னர்களுக்கு எதிராக போராட்டங்களையும் அதேபோல் புரட்சிகளையும் குழப்பங்களையும் உருவாக்கினால் அந்த நாட்டில் ஃபித்னாக்கள் தான் உருவாகும். அந்த நாடு அநியாயமாக அழிந்து போகும். வல்இயாது பில்லாஹ். இதுதான் காஃபிர் இஸ்லாத்துடைய எதிரிகளில் குறிக்கோளாக இருக்கின்றது. எனவே ஹவாரிஜிகள் இஸ்லாத்துடைய எதிரிகளுடைய குறிக்கோள்களை தான் நிறைவேற்றுகிறார்களே தவிர இஸ்லாத்துடைய அகீதாவை ஒருபோதும் நிறைவேற்றவில்லை சகோதரர்களே. எனவே சகோதரர்களே, இந்த அம்சம் என்பது மிகவும் பாரதூரமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. இந்த அம்சத்திலே நாங்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஹவாரிஜிகளுடைய சிந்தனை கொண்டவர்களாக ஏமாந்து போய் ஹவாரிஜிகளுக்கு பின்னே போகக்கூடாது. முஃப்தி உமர் ஷரீப் என்ற நபர் இந்த சிந்தனையை எடுத்துக்கொண்ட நபராக இருக்கிறார். எங்களுக்கிட்டே ஆதாரங்கள் இருக்கின்றது. சுமாராக 2 வருடங்களுக்கு முன்னே முஃப்தி உமர் ஷரீப் இந்த மாதிரி ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய அக்கீதாவில் இதிலே வளரக்கூடிய ஒழுக்கங்களை அவர் மக்களுக்கு கூறி காட்டியிருக்கிறார். அதற்கு பிறகு தனக்கு தானே முட்டாள்தனமாக நடந்து கொண்டு தன்னை தானாவே மாற்றி இருக்கின்றார் என்பதற்குரிய ஆதாரங்கள் எங்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது. முஃப்தி உமர் ஷரீஃபுடைய பேச்சிலிருந்தே எங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றது. இந்த நபர் வழிகேடனாக ஒரு ஹவாரிஜினை சிந்தனைகளை கொண்டவனாக மாறிவிட்டான். இந்த மாற்றலுக்கு என்ன காரணம்? அது அல்லாஹ்வுக்கு தெரியும். முஃப்தி உமர் ஷரீஃபுடைய உள்ளத்திலே எந்த தீய அம்சம் இருந்தது, எந்த வழிகேடு வந்தது, எந்த பாவங்களை இந்த நபர் அல்லாஹ்வுக்கு வழிபடாமல் எந்த பாவங்களிலே விழுந்திருக்கிறான், அதன் காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபரை வழிகேட்டில் போக வைத்துள்ளான். ஹவாருடைய சிந்தனைகள் மிகவும் கேடான ஒரு வழிகேடான சிந்தனைகளாக இருக்கின்றது. இந்த சிந்தனைகளில் போகி விழக்கூடிய அளவுக்கு முஃப்தி உமர் ஷரீப் மாறியுள்ளார் என்றால் அதற்குரிய காரணம் என்ன? அந்த காரணத்துக்கு யார் காரணம்? முஃப்தி உமர் ஷரீப் தான் காரணமாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு சமூகத்துடைய நிஅமத்தை மாற்ற மாட்டான், அவர்களே மாறும் வரையில் என்று அல்லாஹ் கூறுகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். எனவே யார் ஒருவர் ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய அகீதாவில் இருந்துவிட்டு அஹ்லு சுன்னவுடைய அகீதாவில் இருந்து வெளியாகுகிறாரோ அந்த வெளியாகுவதற்கு காரணம் அந்த நபர் செய்த பாவமாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒருபோதும் எங்களை மாற்ற மாட்டான் சத்தியத்திலிருந்து, நாங்களே மாற்றினாலவே தவிர. அல்லாஹ் நேர்மையானவன், அல்லாஹ் நீதியானவன் சுப்ஹானஹு வ தஆலா. எங்களை வழிகேட்டில் போக வைக்க மாட்டான், நாங்களே எங்களை மாற்றிக் கொண்டோம் அந்த அளவுக்கு வந்து அடைந்தாலே தவிர, நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டாலே தவிர அல்லாஹ் எங்களை மாற்ற மாட்டான் என்பதனை நாங்கள் மேற்கூறப்பட்ட ஆயத்திலிருந்து தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் சகோதரர்களே. எனவே சகோதரர்களே, இந்த ஃபித்னாவானது பெரும் ஒரு ஃபித்னாவாக இருக்கின்றது. மீடியாக்களில் ஹவாரிஜிகளுடைய சிந்தனைகளை பரவச் செய்து வரக்கூடிய எதிரிகள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். தாயிஷுடைய சிந்தனைகள், காயிதாக்களுடைய சிந்தனைகள், எத்தனையோ பேர்களை கொண்ட ஹவாரிஜிகள் எத்தனையோ போலி பெயர்களை வைத்துக் கொண்டு, அழகிய பெயர்களை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி ஹவாரிஜிகளுடைய சிந்தனைகளை மக்களுக்கு மத்தியிலே போட்டு குழப்பங்களை உருவாக்குகிறார்கள்.
இதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பலகீனத்தன்மை தான் வருமே தவிர ஒருபோதும் முஸ்லிம்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் ஒருபோதும் நலவை கொண்டு வர மாட்டாது. சகோதரர்களே, எனவே எங்களுடைய கடமை என்னவென்றால் முஸ்லிம் ஆட்சியாளர்களை விமர்சித்து திட்டி, மக்களுக்கு முன்னாலே எழும்பி திட்டி ஏசி சபித்து சாபம் செய்து அவர்கள் நயவஞ்சகர்கள் என்று காபிர்கள் என்று கூறி பேசாமல், நாங்கள் அவர்கள் சில பாவங்களை செய்திருந்தால், சில குற்றங்களை செய்திருந்தால், சில பிழைகளில் விழுந்திருந்தால், அவர்களுக்கு எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத் தந்திருந்தார்களோ அந்த அளவில் அந்த ஒழுக்கங்களை பேணி அந்த முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் நசீஹாவை கொடுப்பது. இதைதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதாரத்துங்களில் திட்ட தெளிவாக எங்களுக்கு கூறி காட்டியுள்ளார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், தமீம் பின் அவுஸ் அத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் கூறியதாக, அத்தீனுன் நஸீஹா, தீன் என்பது தூய உபதேசமாக இருக்கின்றது. அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், லிமன் யா ரசூலுல்லாஹ், யாருக்கு அல்லாஹ்வுடைய தூதரே, யாருக்கு இந்த தீன் நஸீஹாவாக தூய உபதேசமாக இருக்கிறது என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் கூறுகிறார், லில்லாஹ் வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி வலி அய்மத்தில் முஸ்லிமீன் வ ஆம்மத்திஹிம், அல்லாஹ்வுக்கு நீங்கள் தூய முறையில் அல்லாஹ்வுடைய இபாதத்துகளில் சீர்பட்டு உங்களுடைய செயல்களை நியத்துகளை சீர்படுத்தி நடந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய புத்தகமான அல்லாஹ்வுடைய கிரந்தமான இந்த குர்ஆனுக்கு நீங்கள் உள தூய்மையாக உங்களுடைய நிலைப்பாடுகளை சீர்படுத்தி இந்த புத்தகத்துக்கு கிரந்தத்துக்கு நீங்கள் நசீஹா கொடுப்பது, வலி ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் நசீஹா செய்வது. நசீஹா என்ற சகோதரர்களே அரபு மொழியில் இரண்டு முக்கிய கருத்தை தரும். அரபு மொழியில் நசீஹா என்ற சொல் இரண்டு பிரதானமான அர்த்தங்களை தரும். முதலாவது அல் இஹ்லாஸ், உள தூய்மையோடு நலவை நாடுவது என்ற கருத்தையும், இரண்டாவதாக சீர்படுத்துவது என்ற கருத்தையும் தரும். எனவே அல்லாஹ்வுக்கும் அவனுடைய பேச்சான குர்ஆனுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் நாங்கள் உள தூய்மையாக நலவை நாடி நாங்கள் ஒழுக்கங்களை பேணி நடந்து கொள்வதும், அதே போல் அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய பேச்சான குர்ஆனுக்கும் நாங்கள் எங்களை அதன்பால் சீர்படுத்தி நடந்து கொள்வது. அதே போல் சகோதரர்களே, நசீஹா வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய இமாம்களுக்கு நாங்கள் நசீஹத்து கொடுப்பது, வலி ஆம்மத்தியும், அதே போல் பொது முஸ்லிம்களுக்கு பொதுமக்களான முஸ்லிம்களுக்கு நாங்கள் நசீஹத்து கொடுப்பது. இதுதான் அத்தீன் என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். எனவே தீன் என்றால் அந்நசீஹா, நாங்கள் நலவை நாடுவது இந்த சாராருக்கு, அதே போல் எங்களை நாங்கள் சீர்படுத்திக் கொள்வது, எங்களுடைய ஒழுக்கங்களை நாங்கள் பேணி இந்த சாரார்களுக்கு நாங்கள் பேணி சீர்படுத்திக் கொள்வது. முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இமாம்கள் அவர்களோடு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், உள தூய்மையாக அவர்களுக்கு நாங்கள் எவ்வாறு நலவை நாட வேண்டும், அவர்களை திட்டாமல், அவர்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்களாக இருக்கும் வரையில், ஆட்சியில் இருக்கும் வரையில் அவர்களை நாங்கள் அம்பலப்படுத்தாமல், திட்டாமல், ஏசாமல், சபிக்காமல், மக்களுக்கு முன்னே எழும்பி அவர்களுடைய விடயங்களை அம்பலப்படுத்தாமல் அவர்களுக்கு நாங்கள் நசீஹத்து கொடுப்பது, நலவை நாடுவது, துஆ செய்வது. அதேபோல் நாங்கள் அவர்களுக்குரிய உபதேசங்களை கொடுப்பது. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்தாக இருக்கின்றது. அதே போல் இன்னும் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்,
சஹீஹ் முஸ்லிமிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், இன்னல்லாஹ யர்தா லக்கும் ஸலாஸன் அன் தஅபுதுஹு வ லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வ அன் தஅதஸிபு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வ லா தஃபர்ரகு அன் துனாஸிஹு மன் வல்லாஹு அம்ரக்கும். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு மூன்று அடிப்படையான அம்சங்களை அல்லாஹ் உங்களுக்கு பொருந்திக் கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் பாருங்கள், ஆழ்ந்து சிந்தனை செய்து பாருங்கள், இந்த மூன்று அடிப்படையான அம்சங்களில் ரசூலுல்லாஹ் எவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு இந்த மூன்று அம்சங்களை பொருந்திக் கொள்கிறான் என்று கூறி காட்டுகிறார்கள். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தர்பியா கொடுத்துள்ளார்கள். யாருக்கு? சஹாபாக்களுக்கும் ஸலஃபுஸ் ஸாலிஹீன்களுக்கும். முதலாவது அம்சம், அன் தஅபுதுஹு வ லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் தௌஹீத் செய்து அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி வருவது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை நீங்கள் தவிர்ந்து கொள்வது. வ அன் தஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வ லா தஃபர்ரகு. இரண்டாவது அம்சம், நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய கயிற்றான தீனை பலனாக பிடித்துக் கொண்டு அதிலே நீங்கள் பிரிந்து போகாமல் இருப்பது. இது இரண்டாவது அடிப்படையான அம்சம். மூன்றாவது அம்சம் என்னவென்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். வஅன் துனாஸிஹு மன் வல்லாஹு அம்ரக்கும். மூன்றாவது அம்சம் என்னவென்றால், இது அடிப்படையான அம்சம். உங்கள் மேல் யார் அல்லாஹ் ஆட்சியாளர்களாக ஆக்கி அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்துள்ளானோ அவர்களுடைய கைகளில் தான் கட்டளைகள் இருக்கின்றது. அவர்களுக்கு நீங்கள் நஸீஹத் செய்வது, அவர்களோடு உள தூய்மையாக நடந்து கொள்வது, அவர்களுக்கு நலவை நாடுவது, அவர்களை சீர்படுத்தக்கூடிய அம்சமாக நீங்கள் சீர்படுத்தக்கூடிய முறையில் நீங்கள் நடந்து கொள்வது. இஹ்லாஸ் வ இஸ்லாஹ். உள தூய்மையும் நலவை நாடுவதும் அவர்களுக்கு இஸ்லாஹ், அவர்களை சீர்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் ஒழுக்கங்களை பேணி நடந்து கொள்வது. எனவே சகோதரர்களே, இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே வருகின்றது. ஆனால் இந்த சொல் அன் துனாஸிஹு மன் வல்லாஹு அம்ரக்கும் என்ற சொல் இமாம் அஹ்மத் அவருடைய கிரந்தத்தில் முஸ்னதில் அஹ்மதில் வந்துள்ளது. சஹீஹான ஹதீஸ். அதே போல் சகோதரர்களே, இதனை அதிகமாக தெளிவுபடுத்தக்கூடிய இன்னும் ஒரு முக்கிய ஹதீஸ் என்னவென்றால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த மூன்று அடிப்படையான அம்சத்தை திரும்பவும் ரசூலுல்லாஹ் கூறி காட்டுகிறார்கள். அது இந்த அம்சம் ஸைத் இப்னு சாபித் இப்னு மஸ்ஊத் என்ற சஹாபாக்கள் சஹீஹான இஸ்னாதை கொண்டு அறிவிக்கப்பட்ட ஹதீஸ். ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், ஸலாசுன் லா யகில்லு அலைஹின் கல்பு முஸ்லிம், இக்லாஸுல் அமலி லில்லாஹ் வ முனாஸஹத் உலாத்தில் உமூர் வ லுஸூம் அல் ஜமாஅத்தில் முஸ்லிமீன். மூன்று அம்சங்கள். அந்த மூன்று அம்சங்களிலே ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் ஏமாத்தம் செய்யாது. மூன்று அம்சங்கள். எந்த மூன்று அம்சங்கள் என்னவென்றால், இஹ்லாஸுல் அமலி லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸை கொண்டு தௌஹீதை கொண்டு அமல் செய்வது, முஹஸ்ஸிதி இல்லாமல் இணை வைக்காமல் அல்லாஹ்வுக்கு உள தூய்மையை கொண்டு அமல்களை செய்வது. இரண்டாவது அம்சம், வ முனாஸஹத்து உலாத்தில் உமூர், ஆட்சியாளர்களுக்கு எந்த ஆட்சியாளர்களுடைய கைகளில் கட்டளைகள் இருக்கின்றதோ அந்த ஆட்சியாளர்களுக்கு நஸீஹத்தை கொண்டு நடந்து கொள்வது. ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம், உலமாக்கள் தெளிவுபடுத்தியது போல் நஸீஹத் என்பது அந்த ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் உள தூய்மையாக நலவை உள்ளத்தில் நாடி துஆக்களை செய்வது, அதே போல் அவர்களை சீர்படுத்தக்கூடிய வகையில் ஒழுக்கங்களை பேணி நடந்து கொள்வது. முனாஸஹத் உலாத்தில் உமூர், அவர்களுக்கு எதிராக குரூஜ் செய்து வெளியேறி போகக்கூடாது. எனவே ஹவாரிஜிகளுடைய சிந்தனைகள், ஹவாரிஜிகளுடைய போக்குகள், ஹவாரிஜிகளுடைய செயல்பாடுகள் காயிதாக இருந்தாலும் சரி, தவாயிஷ்களாக இருந்தாலும் சரி, முஃப்தி உமர் ஷரீப் அண்மையில் தன்னை மாற்றிக்கொண்ட முஃப்தி உமர் ஷரீப் என்ற நபர்களுடைய சிந்தனையாக இருந்தாலும் சரி,
இது எல்லாம் இந்த ஆதாரங்களுக்கு மாறாக வரக்கூடிய சிந்தனைகளாக இருக்கின்றது சகோதரர்களே. எனவே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாலிபர்கள் இந்தியா நாட்டில் இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா நாட்டிலாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் இந்த நாடுகளில் இருந்து ஹலீஜ் நாட்டுகளுக்கு போய் அரபி நாட்டுகளில் போய் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அந்த நாடுகளில் படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அந்த நாடுகளில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ் பேசக்கூடிய தமிழ் மக்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உபதேசம், இந்த மாதிரி வழிகேடர்களுக்கு நீங்கள் செவிமடுத்து உங்களுடைய அகீதாவை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாம். முஃப்தி உமர் ஷரீப் தன்னை தானாவே மாற்றிக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும் அதற்கு காரணம் என்னவென்று. فَلَمَّا زَاغُوا أَزَاغَ اللَّهُ قُلُوبَهُمْ அவர்கள் வழிகேட்டில் அவர்களை போன போது அல்லாஹ் அவர்களை வழிகேட்டில் போக வைத்து விட்டான். அவர்களுடைய வழிகேட்டில் அவர்களை அல்லாஹ் கூட்டி விட்டான். யஹ்தி மன் யஷா வ யுதில்லு மன் யஷா. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறான், தான் நாடியவர்களை வழிகேட்டில் போக வைக்கிறான். அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். காரணம் என்னவென்று அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன் முஃப்தி உமர் ஷரீப் இந்த மாற்றங்களை தன்னுடைய தாவா பணியில் கொண்டு வந்துள்ளார்? இந்த அளவுக்கு முஸ்லிம் ஆட்சியாளர்களை, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அரபு ஆட்சியாளர்களை விமர்சனம் செய்து திட்டி ஏசி இந்த அளவுக்கு பேசக்கூடிய உமர் ஷரீப் காரணம் என்ன? அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் உமர் ஷரீப், முஃப்தி உமர் ஷரீப் வழிகேட்டில் போய்விட்டாரே, அதற்காக வேண்டி நாங்களும் வழிகேட்டில் போய்விடுவோம் என்ற கோட்பாடு, இந்த சிந்தனை, வெறித்தனம் எங்களுடைய வாலிபர்களுக்கு மத்தியில், சில வாலிபர்களுக்கு மத்தியில் வந்துள்ளது. இந்த வெறித்தனமாக இந்த சில நபர்களை நாங்கள் பின்பற்றுவது. எனவே நாங்கள் முஃப்தி உமர் ஷரீப் பின்னே வரக்கூடிய வாலிபர்கள் ஏமாந்து போய் இருக்கக்கூடிய அந்த வாலிபர்களுக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம், அதே போல் மற்ற அனைத்து நபர்களுக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய உபதேசம், முஃப்தி உமர் ஷரீப் தன்னை தானாகவே மாற்றிக்கொண்டார். எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி சிந்தனை போக்குகளை விட்டும் தவிர்ந்து உங்களுடைய அகீதாவை, உங்களுடைய தீனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே சகோதரர்களே, இந்த ஹதீஸில் மூணாவது அம்சமாக, மூணாவது அடிப்படையாக ரசூலுல்லாஹ் கூறி காட்டுகிறார், வலுசூம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன். இந்த அம்சத்திலும் முஸ்லிமுடைய உள்ளம் ஏமாற்றம் செய்யாது. அதாவது முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தை பலமாக பிடித்துக் கொள்வது, தொடர்ந்தும் முஸ்லிமுடைய ஜமாஅத்தோடு இருந்து வருவது. சகோதரர்களே, ஸலஃபு ஸாலிஹீன்கள், எங்களுடைய இமாம்கள் கூறக்கூடிய ஒரு கூற்று என்னவென்றால், இந்த ஜமாஅத்து எப்பொழுது நிலைநாட்டப்படும் என்றால் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு பின்னேதான் இந்த ஜமாஅத்து உருவாக்கப்படும். எனவே ஜமாஅத்தை பின்பற்றுவது எங்களுடைய கடமை. ஆனால் இந்த ஜமாஅத்தை எவ்வாறு நாங்கள் பின்பற்ற முடியும் என்றால், முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் செவிமடுத்து வழிபட்டு நடந்து வந்தோமே என்ன அந்த நிலைப்பாட்டில் இருந்தோமே தவிர எங்களுக்கு இந்த ஜமாஅத்தை பலமாக பிரித்துக் கொள்ள முடியாது. எனவே சகோதரர்களே, இந்த மூன்று அம்சங்களை நாங்கள் இந்த மூன்று ஹதீஸ்களில் இருந்தும் பார்த்தோம். ஹதீஸ் தமீம் இப்னு அவுஸ் அத்தாரி, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் அத்தீனுன் நஸீஹா, அதே போல் ஹதீஸ் அபி ஹுரைரா, இன்னல்லாஹ யர்தா லக்கும் ஸலாஸன், அல்லாஹ் மூன்று அம்சங்களை உங்களுக்கு பொருந்து கொண்டான். அந்த மூன்று அம்சங்கள், இந்த மூன்று அடிப்படையான விடயங்கள், தௌஹீதும், அதே போல் ஜமாஅத்தை பின்பற்றுவதும், அதே போல் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு நஸீஹாவாக நடந்து கொள்வது. அதேதான் இந்த ஹதீஸ் ஸைத் இப்னு சாபித் இப்னு மஸ்ஊத் என்ற சஹாபாக்களுடைய ஹதீஸிலும் வந்திருக்கின்றது இந்த மூன்று அம்சங்கள். எனவே எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆட்சியாளர்களுடைய அம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சஹாபாக்களுக்கு பொருத்தமான அல்லாஹ்விடத்தில் இருந்து இறங்கிய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதனை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளலாம் சகோதரர்களே.
சகோதரர்களே, எனவே இது மிகவும் முக்கியமான ஒரு அடிப்படையான அம்சமாக இருக்கின்றது. எவ்வாறு நாங்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்களோடு நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் பிழையில் விழுந்து விட்டால், அவர்கள் பாவங்களில் விழுந்து விட்டால் எங்களுக்கு உரிமையுள்ளதா நாங்கள் அவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை செய்வது, குழப்பங்களை உருவாக்குவது, ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வெளியாகி கவார்ஜுடைய சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு வெளியாகி எங்களை நாங்களே ஒழித்துக் கொள்வது, முஸ்லிம் நாடுகளை அழிப்பதற்காக நாங்கள் ஒரு காரணமாக இருப்பது, அது எங்களுடைய பேச்சை கொண்டோ இருக்கலாம், அது எங்களுடைய பேச்சு காரணமாக இருக்கிறான். எனவே உமர் ஷரீப், முஃப்தி உமர் ஷரீஃபுடைய இந்த பேச்சு ஒரு காரணமாக இருக்கிறான். வாலிபர்கள் இந்த மாதிரி நாடுகளில் இந்த மாதிரி ஹவாரிஜ் சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போராடுவதற்கு முஃப்தி உமர் ஷரீஃபுடைய பேச்சு ஒரு காரணமாக இருக்கலாம். நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஹுரூஜ் என்பது 3 வகைப்படும் சகோதரர்களே. ஹுரூஜ் ஆட்சியாளர்களுக்கு எதிராக வெளியாகி போவது என்பது 3 வகைப்படும். வெறுமனமே ஆயுதங்களை மாத்திரம் கொண்டு அல்ல. அதனால்தான் ஷேக் சாலிஹ் அல் ஷேக் தெளிவுபடுத்துகிறார். தன்னுடைய விளக்க உரை, பஹாவியாக்குரிய விளக்க உரையில் கூறுகிறார், இந்த ஹுரூஜ் என்பது ஆட்சியாளர்களுக்கு எதிராக வெளியாகி போவது 3 வகைப்படும். முதல் வகை என்னவென்றால் அல் ஹுரூஜ் பிஸ்ஸைஃப், வாளை கொன்று, ஆயுதங்களை கொன்று அவர்களுக்கு எதிராக போராட்டம் செய்வதற்காக, அவர்களை கொலை செய்வதற்காக, அவர்களை பின்பற்றக்கூடிய அப்பாவி முஸ்லிம்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வெளியாகுவது. இது முதலாவது அம்சம். இரண்டாவது அம்சம் என்னவென்றால் ஹுரூஜுன் பில் இஅ்திகாத், எங்களுடைய சிந்தனைகளை கொண்டு நாங்கள் வெளியாகி போவது, ஹவாரிஜுகளுடைய சிந்தனைகளை வைத்துக் கொள்வது. அது எப்படி இருக்கும் என்றால், இந்த ஆட்சியாளர்களுக்கு உரிமை இல்லை ஆட்சியாளர்களாக இருப்பதற்கு என்று சிந்தனையை எடுத்துக்கொள்வது. அதே போல் அவர்களுக்கு நாங்கள் வழிபட்டு நடக்கக்கூடாது, அவர்களுக்கு செவிமடுக்க கூடாது, அவர்களுக்கு எதிராக நாங்கள் வெளியே ஆகி போகலாம், ஹவாரிஜுகளுடைய சிந்தனைகளை வைத்துக் கொள்ளலாம் என்ற சிந்தனைகளை எடுத்துக்கொள்வது. இதுதான் உமர் ஷரீப் தற்போதைய காலத்தில் செய்து வருகிறார். இந்த அகீதாவில் தான் உமர் ஷரீப் தன்னுடைய வாலிபர்களையும் தன்னை பின்பற்றக்கூடிய அந்த அப்பாவி தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்களையும் இந்த அகீதாவில் தான் உமர் ஷரீப் வளர்த்து வருகிறார். எனவே சகோதரர்களே, அந்த அப்பாவி மக்கள் உமர் ஷரீஃபை விட்டும் வெகு தூரம் இருக்க வேண்டும். உமர் ஷரீஃபுடைய அகீதாவிலிருந்து இந்த தீய ஹவாரிஜுகளுடைய சிந்தனை கோட்பாடுகளை கொண்ட அகீதாவிலிருந்து வெகு தூரம் இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த அகீதா அவர்களுடைய வாழ்க்கையை அழித்து ஒழித்துவிடும், அவர்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி போகவிடும், வாலிபர்களுடைய வாழ்க்கைகளை வீணாக்கி போகவிடும். இந்த அகீதா அந்த வாலிபர்களை யாருடன் சேர்த்து வைக்கும் என்றால் காயிதாக்களுடையும் கூடவும், அதே போல் தவாயிஷ்கள் தாயிஷிகளோடு போய் சேர்த்து வைத்து விடும். இதுதான் முஃப்தியுடைய அந்த ஃபத்வாக்களுக்கான ஒரு முடிவாக இருக்கும். அந்த அப்பாவி வாலிபர்கள், அப்பாவி மக்கள் யாரோடு போய் சேர்ந்து கொள்வார்கள் என்றால் உமர் முஃப்தி உமர் ஷரீஃபுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு காயிதாவோடவும் தாயிஷோடவும் அவர்களோடு போய் தான் சேர்ந்து கொள்வார்கள் என்பதனை தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதே போல் மூன்றாவது அம்சமான ஹுரூஜ் என்னவென்றால், பேச்சு மூலமாக முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக நாங்கள் வெளியாகி போவது. ஹுரூஜுன் பில் கவுல், எங்களுடைய பேச்சை கொண்டு நாங்கள் ஹவாரிஜுடைய சிந்தனையை வைத்துக் கொண்டு எங்களுடைய பேச்சு மூலமாக முஸ்லிம் ஆட்சியாளருக்கு எதிராக நாங்கள் வெளியாகி போவது, அவர்களுக்கு எதிராக நாங்கள் பேசுவது, அவர்களுடைய அம்சங்களை நாங்கள் அம்பலப்படுத்துவது, அவர்களுடைய பிழைகளை எடுத்து போட்டு மக்களுக்கு முன்னே எழும்பி இதுதான் இவர்களுடைய பிழைகள்,
இதுதான் இவர்களுடைய பாவங்கள் என்று வேணுமென்றே அவர்களுக்கு ஒரு கெட்ட தோற்றத்தை, அசிங்கமான தோற்றத்தை கொடுப்பதற்காக வேண்டி மக்களுடைய உள்ளங்களிலே வெறுப்பையும் மக்களுடைய உள்ளங்களிலே கோபத்தையும் உருவாக்குவதற்காக வேண்டி இவ்வாறு அந்த முஸ்லிம் ஆட்சியாளர்களை பற்றி திட்டி ஏசி பேசி அவர்கள் அநியாயக்காரர்கள், அவர்கள் நயவஞ்சவர்கள், அவர்கள் முட்டாள்கள், அது மாத்திரமல்ல அந்த நாடுகளிலே இருக்கக்கூடிய உலமாக்கள் முட்டாள்கள் என்று கூறிய அந்த முஃப்தி உமர் ஷரீப். எனவே சகோதரர்களே, இதுவும் ஒரு ஹவாரிஜிகளுடைய சிந்தனை, இதுவும் ஒரு ஹுரூஜாக இருக்கின்றது. எனவே ஹவாரிஜிகள் என்றால் வெறுமனவே ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக போய் போராட்டம் செய்யக்கூடியவர்கள் மாத்திரம் அல்ல. ஹுரூஜ் என்பது, ஹவாரிஜிகளுடைய வழி என்பது நம்பிக்கை கோட்பாடு மூலமாகவும் வரலாம். பேசாமல் இருந்தாலும் சரி, வெறுமனமே இந்த சிந்தனைகளை உள்ளத்தில் வைத்துக் கொள்வது, அவர்களுக்கு நாங்கள் வழிபட்டு நடக்கக்கூடாது, அவர்கள் ஆட்சியாளர்கள் அல்ல, அவர்கள் காபீர்கள் என்று நாங்கள் பேசாமல் இருந்தாலும் சரி, ஆனால் வெறுமனமே உள்ளங்களில் இந்த சிந்தனைகளை வைத்திருப்பதும் கூட ஒரு ஹுரூஜாக இருக்கின்றது. ஏனென்றால் ஹவாரிஜிகளுடைய இந்த கெட்ட செயல்கள், முஸ்லிம்களை கொல்வது, முஸ்லிம்கள் ஆட்சியாளர்களை கொல்வது, முஸ்லிம் நாடுகளில் ஃபித்னாக்களை, போராட்டங்களை, குழப்பங்களை உருவாக்குவது, இதற்குரிய முக்கிய காரணம் என்னவென்றால் இந்த சிந்தனைகள் தான். அந்த சிந்தனைகள் கெட்டுப்போன போது அவர்களுடைய செயல்களும் கெட்டுப் போய்விட்டது. நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை செவிமடுக்கவில்லையா? சஹீஹ் புகாரிலே, முஸ்லிம்லையும் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முத்ஆ இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு. நிச்சயமாக இந்த உங்களுடைய உடலில் ஒரு சதை துண்டு உள்ளது, அது சீர்பட்டு விட்டால் முழு உடம்பும் சீர்பட்டுவிடும். அது கெட்டுப் போய்விட்டால், சீர்படாவிட்டால் முழு உடம்பும் கெட்டுப்போய் சீர்படாமல் போய்விடும். அதுதான் உங்களுடைய உள்ளம் என்று ரசூலுல்லாஹ் கூறவில்லையா? எனவே சகோதரர்களே, எங்களுடைய சிந்தனைகள், கோட்பாடுகள் மாறிவிட்டால், உமர் ஷரீஃபுடைய சிந்தனைகள் மாறியது போல் எங்களுடைய சிந்தனைகளும் மாறிவிட்டால் நாங்களும் ஹவாரிஜிகளுடைய சிந்தனைகளில் போய் அழிவுகளில் போய் வீழ்ந்து விடுவோம். எங்களுடைய மக்களை அழிவில் தான் கொண்டு போய் சேர்ப்போமே தவிர அவர்களுடைய முடிவு அழிவாகத்தான் இருக்குமே தவிர நல்ல முடிவாக இருக்காது. அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். அதே போல் இந்த ஹுரூஜ் என்பது வெறுமனவே ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போவதல்ல, மாத்திரமல்ல, ஆனால் ஆட்சியாளர்களை பற்றி திட்டி ஏசி சபித்து பேசுவதும் ஒரு ஹுரூஜாக கருதப்படும். இதுதான் ஸலஃபுஸ் ஸாலிஹீன்களுடைய அகீதாவாக இருக்கின்றது. இதுதான் ஸலஃபுஸ் ஸாலிஹீன்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. இந்த அனைத்து 3 அம்சங்களையும் ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தை சேர்ந்த இமாம்கள் ஹுரூஜ் என்று கருதுகிறார்கள். ஆட்சியாளர்களுக்கு எதிராக வெளியே போய் ஆர்ப்பாட்டம் செய்வது என்று உலமாக்கள் கருதுகிறார்கள். எனவே ஒருபோதும் முஃப்தி உமர் ஷரீஃபோ இல்லாவிட்டால் மற்ற நபர்களோ இந்த மாதிரி ஹவாரிஜிகளுடைய சிந்தனைகள் கொன்ற மாறிய நபர்களோ எங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். எங்களுடைய ஸிராத்துல் முஸ்தகீமை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். ஒருபோதும் இந்த மாதிரி வழிகேடர்களுக்கு நாங்கள் பதிலளித்து அவர்களுடைய பேச்சுகளை செவிமெடுத்து அவர்களுடைய வழிகேடுகளை எங்களுடைய உள்ளத்தில் சிந்தனைகளாக எடுத்துக்கொண்டு நாங்கள் பேசக்கூடாது, வழிபடக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. மாறாக நாங்கள் எங்களுடைய மன்ஹஜை, ஸலஃபுஸ் ஸாலிஹீன்களுடைய அகீதாவை பாதுகாத்து அதிலே தான் மரணிக்க வேண்டும். யார் ஒருவர் ஹவாரிஜிகளுடைய சிந்தனை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி சிந்தனையில் மரணிக்கிறாரோ அவர் ஜாஹிலியா சிந்தனையில் மறக்கிறார் என்று எத்தனையோ ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களில் வந்துள்ளது.
யார் ஆட்சியாளர்களுக்கு வழிபடாமல் வெளியேறி போய் மரணிக்கிறாரோ அந்த மரணம் ஜாஹிலியத்தான ஒரு மரணம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறவில்லையா? அது சஹீஹ் புகாரி, முஸ்லிம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. ஒரு ஜான் அளவுக்கு, எந்த அளவுக்கு என்றால் ஒரு ஜான் அளவுக்கு யார் ஆட்சியாளர்களுக்கு எதிராக வெளியாகி போகிறாரோ அந்த நபர் மரணிக்கும் போது ஜாஹிலியத்தான ஒரு மரணமாக ஒரு நிலைப்பாட்டில் மரணிக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே சகோதரர்களே, எங்களுடைய வாலிபர்களே, தமிழ்நாட்டைச் சேர்ந்த வாலிபர்களே, ஸ்ரீலங்கா நாட்டைச் சேர்ந்த தமிழ் பேசக்கூடிய வாலிபர்களே, நீங்கள் அச்சமாக மிகவும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அகீதாவில் ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய அகீதாவை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அறிவை தேடுங்கள். அறிவை தேடாமல் அறிவின்மை தன்மையில் இருந்து கொண்டால் உங்களை வழிகேடர்கள் வழிகேட்டில் போக வைப்பார்கள். உங்களை ஏமாற்றி விடுவார்கள். எனவே நீங்கள் அறிவை பெற்றுக்கொண்டால், ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய அகீதாவை கற்றுக்கொண்டால் இன்ஷா அல்லாஹ் தஆலா அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சஹாபாக்களுக்கு அகீதாவை கற்றுக் கொடுத்தார். சரியான சிந்தனைகளை, கோட்பாடுகளை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். சுனன் இப்னு மாஜாவிலே வரக்கூடிய ஹதீஸ், ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹ் கிட்டே வந்தோம், நாங்கள் வாலிபர்களாக இருந்தோம். அப்பொழுது ரசூலுல்லாஹ் கிட்டே வந்தபோது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு முதலாவதாக ஈமானை கற்றுத்தந்தார். குர்ஆனை கற்றுத்தர முன்னே எங்களுக்கு ஈமானை கற்றுத்தந்தார், அகீதாவை கற்றுத்தந்தார். ஈமானிலே அடிப்படையாக வரக்கூடிய அம்சம் என்ன என்றால் சகோதரர்களே, அகீதாவாக இருக்கின்றது. நம்பிக்கை கோட்பாடுகள், சரியான சிந்தனைகள், அல்லாஹ் எங்களுக்கு இறக்கி வைத்த சரியான நம்பிக்கை கோட்பாடுகள், அதனை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதற்கு பின்னே இந்த சஹாபி கூறுகிறார், அதற்கு பின்னே எங்களுக்கு ஈமானை கற்றுத்தந்த பின்னே குர்ஆனுக்கு முன்னே எங்களுக்கு குர்ஆனை அதற்கு பிறகு கற்றுத்தந்தார். அதன் மூலமாக எங்களுடைய ஈமான் அதிகரித்தது என்று இந்த சஹாபி கூறி காட்டுகிறார். எனவே இதுதான் ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய சஹாபாக்களுடைய வழி, ரசூலுல்லாஹ்வுடைய வழி. முதலாவதாக எங்களுடைய நம்பிக்கை கோட்பாடுகளை, சிந்தனைகளை நாங்கள் சீர்படுத்திக் கொள்வது. அதற்கான ஒரே வழி சகோதரர்களே, நாங்கள் அறிவை தேடி போவது. இந்த மாதிரி வழிகேடரான நபர்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டு அவர்களுக்கு செவிமடுக்காமல் எந்த நாடுகளில் எந்த உலமாக்கள், சத்திய உலமாக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் போய் நாங்கள் பாடுபட்டு தியாகம் செய்து எங்களுடைய பண வசதிகளை, எங்களுடைய காலங்களை தியாகம் செய்து இந்த அறிவை கற்றுக்கொள்வது. அதன் மூலமாக நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், எங்களுடைய தீனை பாதுகாத்துக் கொள்ளலாம், எங்களுடைய உலக வாழ்க்கையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம், எங்களுடைய மறு உலக வாழ்க்கையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே போல் எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம், எங்களுடைய சமூகங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம், எங்களுடைய நாடுகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். அவ்வாறு இல்லாமல் ஹவாரிஜிகளுடைய அகீதாவை நாங்கள் கற்றுக்கொண்டால், அதுக்கு செவிமடுத்து அதற்கு நாங்கள் வழிபட்டு நடந்தால் எங்களுக்கு அழிவுதான் வரும், எங்களுக்கு ஒருபோதும் பாதுகாப்பு வராது. வல்இயாது பில்லாஹ், அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எங்களுக்கு எப்பொழுதும் நல்ல அறிவை, பயன் தரக்கூடிய அறிவை கற்றுத்தந்து இந்த மாதிரி வழிகேடான சிந்தனைகளிலிருந்து எங்களையும் எங்களுடைய வாலிபர்களையும் எங்களுடைய முஸ்லிம் சமூகங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சபையை இன்று முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹு தஆலா உமர் ஷரீப் முஃப்தி என்ற நபருக்குரிய முக்கிய ஒரு மறுப்பு இதனை தொடர்ந்து வரும். பிஇذنில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல. நஸல்லல்லாஹு التوفيق والسداد. وسبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك وجزاكم الله خيرا.